Good morning, students. Welcome back to our Google Classroom. In this session, we are going to learn about the plains and the desert. Let's start our lesson. The first one is the plains. Now, let us come down for the mountains to the plains. The word plain means level. The word plain means level. A plain is a large stretch of level land which is flat or has a very gentle slope. Plains may be found along a sea coast or inland. Plains that are found along the sea coast are called coastal plains. Inland plains are plains that are away from the sea coast. They can be found anywhere and at any height. ஸோ ஒரு பிளேன் அப்படின்னா முதல்ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளேன் மீன்ஸ் அ ஃப்ளாட் சர்ஃபேஸ். இப்போ இந்த பிக்சரை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஒரு ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ சம் பிளேன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்டில் ஸ்லோப்ஸும் இருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பிளேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வகையான பிளேன்ஸாக பிரிக்கலாம். The first type is the coastal plains. Coastal அப்படின்னா என்னது, கடல் சம்பந்தமான இடம் இல்லையா. ஸோ coastal plains அப்படின்னு பார்த்தீங்கன்னா these plains are found along the sea coast are called coastal plains. ஸோ கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பிளேன்ஸுக்கான பெயர் வந்து coastal plain. The another type is இன்லேண்ட் பிளேன். இந்த பேர்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்லேண்ட் அப்படின்னா கடற்கரையிலேருந்து ரொம்ப தூரமாக இருக்கக்கூடிய பிளேன்ஸ். ஸோ இது வந்துட்டு கடல்லேருந்து ரொம்ப கிட்டவே இருக்கும், இல்லை கொஞ்சம் பக்கத்தில் இருக்கும் அப்படிலாம் இல்லை. திஸ் கைண்ட் ஆஃப் பிளேன்ஸ் மே பி ஃபவுண்ட் எனிவேர் அட் எனி ஹைட். அதே மாதிரி எந்த இடத்துல வேணாலும் இந்த பிளேன்ஸ் இருக்கலாம். மேபி ஒரு மவுண்டனுக்கு மேலேயும் பிளேன் இருக்கலாம். மேபி மனுஷங்க வாழ்கிற ஒரு சாதாரண இடத்துலையும் ஒரு பிளேன்ஸ் இருக்கலாம். ஸோ இன்லேண்ட் பிளேன்ஸ் பார்க்கும்போது இன்லேண்ட் பிளேன்ஸ் மே பி ஃபவுண்ட் அட் எனிவேர் அட் ஆல்சோ any height. Usually the plains have fertile soil which is good for agriculture. Plains may also have a thick forest or grassland depending upon their location and climate. So usually plains வந்து பார்த்தீங்கன்னா fertile soil இருக்குது. Fertile soil means ரொம்ப பலமான மண்ணுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல எதை போட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சீக்கிரமாக அது வளர்ந்துடும். ரொம்பவும் ஹெல்த்தியான மண்ணாக இருக்கும். அதில் தேவையான அந்த ஒரு பிளான்ட்ஸ் நம்ம அதில் வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான அந்த நியூட்ரிஷியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபர்டைல் சாயிலில் இருக்கும். ஸோ ஃபர்டைல் சாயில் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் வெரி குட் ஃபார் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்னால் என்னது? அக்ரிகல்ச்சர் மீன்ஸ் விவசாயம். ஸோ பிளேன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளேன்ஸில் வந்துட்டு வயல் மட்டும்தான் இருக்குமா, இல்லை பிளேன்ஸில் வெஜிடேஷன் மட்டும் தான் பண்ண முடியுமா, அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் பண்ண முடியுமானா இல்லை. தே ஆர் பிளேன்ஸ் டிபெண்டிங் ஆன் தேர் லொக்கேஷன். ஸோ பிளேன்ஸ் இருக்கிற இடத்த பொறுத்து அந்த பிளேன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ்லேண்ட்ஸும் இருக்கும், அதே சமயம் ஃபாரஸ்ட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய லொக்கேஷன் மற்றும் அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் பொறுத்து பிளேன்ஸ் வந்து மேபி அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணலாம், ஃபாரஸ்ட், கிராஸ்லேண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ரோட்ஸ் அண்ட் ரயில்வேஸ் கேன் பில்ட் ஈஸிலி ஆன் லெவல் கிரவுண்ட். That's why a lot of people live in the plains. ஸோ இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் ஆகட்டும், ரயில்வேஸ் ஆகட்டும், இந்த பிளேன்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாகவே பில்ட் பண்ணிடலாம், ஈஸியாகவே கட்டிடலாம். ஒய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளேன்ஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து ரொம்ப ஃபர்டைலான சாயிலாக இருக்கும். இது அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க என்னும் போது அதுக்கு பக்கத்தில் கட்டாயம் வாட்டர் ரிசோர்ஸஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ரோடோ அல்லது ஒரு ரயில்வே ட்ராக்கோ நம்ம பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அதுக்கு ரொம்ப நியர்பை பிளேஸில் இருக்கும். ஸோ அதனால தான் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிளேன்ஸில் வாழ்கிறாங்க. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா த பிளேன் ஆஃப் த ரிவர் கங்கா இன் நார்த்தன் இந்தியா. நம்மளோட இந்தியாவோட நார்த் சைடில் இருக்கக்கூடிய கங்கா ரிவர் இருக்கு இல்லையா, தட்ஸ் ஆல்சோ எக்ஸாம்பிள் ஃபார் அ பிளேன். ஸோ இந்த கங்கா ரிவர் பார்த்தீங்க அப்படின்னா உலகத்திலேயே வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ஃபர்டைல் அண்ட் டென்ஸ்லி பாப்புலேட்டட் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ மக்கள் வந்து அதிகமாக வாழக்கூடிய அதே சமயம் ரொம்ப பலமான ஒரு மண் இருக்கக்கூடிய ஒரு பிளேன் பார்த்தீங்க அப்படின்னா அது வேற எதுவும் இல்லை, நம்மளோட ரிவர் கங்கா பிளேன் தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இமேஜ் எதுவும் இல்லை, நம்மளோட ரிவர் கங்கா பிளேன் விச் இஸ் லொக்கேட்டட் இன் த நார்த் சைட் ஆஃப் அவர் இந்தியா. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஃபுல்லாக க்ரீனரியாக இருக்குது. அதே மாதிரி குட்டி குட்டியாக நமக்கு தெரிகிறது எல்லாமே வேறு ஒன்றும் இல்லை, அதெல்லாம் மனுஷங்க வாழ்கிற இடம் தான். ஏன் இங்கே இவ்வளோ பேர் வாழ்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் மண் வந்து ரொம்ப ஃபர்டைலாக இருக்கிறதுனால திஸ் இஸ் வெரி சூட்டபுளாக இருக்கும். இந்த இடத்துல வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கும். இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடேஷன்ஸ்க்கோ இல்லை அக்ரிகல்ச்சர்ஸ்க்கோ
அக்ரிகல்ச்சருக்கோ பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஏற்ற இடமா இருக்கிறதுனால தான் இந்த பிளெயின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டென்ஸ்லி பாப்புலேட்டட் அப்படின்னா ரொம்பவும் மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஸோ த நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டெசர்ட்னா என்னது? பாலைவனம். Now let us visit a desert. What do you think a desert looks like? A large, hard, sandy land with ornate fishes. Let us know more about it. ஸோ வழக்கமாக வந்துட்டு டெசர்ட் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மிஸ், டெசர்ட்னா ரொம்ப ஹாட்டாக இருக்கும் மிஸ், ஒரு வெறும் மண்ணாக இருக்கும் மிஸ், அதே மாதிரி அங்கே நிறைய முள் செடி மாதிரி தான் இருக்கும் மிஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த செஷன் we are going to learn more details about desert. ஸோ என்ன டீட்டெயில்ட்டு இப்போ நம்ம பார்ப்போம். A desert is a large, dry, sandy region. So desert na first enna, what is meant by desert? A desert is a large, dry, sandy region. வெறும் மணலாலேயே இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதிக்கு பேர் தான் desert. Here we will find a small hills or hill rocks called sand dunes. ஸோ இந்த டெசர்ட்டில் மண் மட்டும் நம்ம பார்க்க மாட்டோம், மண்ணே வந்துட்டு ஒரு மலை மாதிரி குவிஞ்சிருக்கிறதையும் நம்ம பார்ப்போம் இல்லையா? அதோட பேர் என்னன்னா sand dunes. நவ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த பிக்சரில் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி குவிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இந்த மலை மாதிரி இருக்கக்கூடிய மண் குன்றுகளுக்கான பேர் தான் sand dunes. So what is meant by sand dune கேட்டா? A sand dune is a large mass of sand deposited by a wind in the desert. So பாலைவனத்தில் அடிக்கக்கூடிய காற்றுனால மணல் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்று மேலே ஒன்று படிஞ்சு அது ஒரு மலை மாதிரியான ஒரு அமைப்பை வந்து உருவாக்கும் இல்லையா? அதுக்கு பேர் தான் sand dunes. இந்த sand dunes வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக இந்த இடத்துல தான் இருக்குமான்னு கேட்டால் நோ. த ஆன்சர் இஸ் sand dunes ஆர் செமி பெர்மனெண்ட் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல பார்த்துருக்கக்கூடிய அந்த மணல் குன்றுகள் sand dunes பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பொறுத்து ரொம்ப ஒரு வேகமான காற்றடிக்கும் போது பார்த்தீங்கன்னா முழுக்க அந்த இடத்த விட்டு கிராஸ் அவுட் ஆகிட்டு சம் அதர் பிளேஸில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த sand dunes வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ sand dunes ஆர் செமி பெர்மனெண்ட். It means they remain in one place only for a short time. They change the shape and even shift when the sand is blown by the wind. ஸோ காற்று எந்த பக்கம் ரொம்ப நேரம் வீசிக்கிட்டு இருக்கோ இந்த sand dunes என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சமாக காற்றுல கரையிற மாதிரி கரைஞ்சு போய் இன்னொரு இடத்துல வேறு ஒரு sand dunes என்ன ஆகும் அப்படின்னா உருவாகும். The next thing is about a desert. In a desert there is a very little rainfall. That is less than 25 centimeters in a year. ஸோ ஒரு வருஷத்துக்கு டெசர்ட் அப்படின்னாலே அது காஞ்சி போன ஒரு பூமி தான். அந்த இடத்துல மழைன்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 25 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை தான் அந்த இடத்துல பதிவாகும். அண்ட் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா மழை இல்லை அப்படின்னா கரெக்டாயும் அங்கே வெஜிடேஷன், அதாவது எந்த ஒரு ஃபார்மிங்க்கோ இல்லை ஒரு அக்ரிகல்ச்சருக்கோ வாய்ப்பு இல்லை இல்லையா? ஸோ அதனால் டெசர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேஷன் அப்படின்றதும் ரொம்பவும் குறைவானதாக இருக்கும். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் வாட்டர் இன் அ டெசர்ட். ஸோ ஒரு டெசர்ட்டில் தண்ணி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். ஸோ யூ வில் அக்ரி தட் லைஃப் வித்தவுட் வாட்டர் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ தண்ணி இல்லாமல் நம்மளால் கொஞ்சம் நேரம் கூட இருக்க முடியாது. அங்கே கிடைக்கிறதே கொஞ்சம் தண்ணி தான். ஸோ அங்கே வாழ்கிறது அப்படின்றது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா ஒரு ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். ஸோ த டெசர்ட்ஸ் ஹாவ் தின்லி பாப்புலேட்டட் அப்படி தான் வந்துட்டு ரொம்பவும் குறைவான மக்கள் தான் இங்கே வாழ்கிறாங்க. வேறஸ் பிளெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டென்ஸ்லி பாப்புலேட்டடாக இருக்கும். ஸோ அங்கே நிறைய மக்கள் வாழ்வாங்க. அதுவே இந்த டெசர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தின்லி பாப்புலேட்டட் அப்படின்னா ரொம்பவும் குறைவான மக்கள் தான் வாழ்கிறாங்க. ஏன் ரொம்ப குறைவான மக்கள் வாழ்கிறாங்கன்னா த ரீசன் இஸ் தெர் இஸ் நோ ரெயின்ஃபால். இஃப் தெர் இஸ் எனி ரெயின்ஃபால் மீன்ஸ் இட்ஸ் ஒன்லி லெஸ் தென் 25 சென்டிமீட்டர் இன் அ இயர் அண்ட் ஆல்சோ நோ வெஜிடேஷன்ஸ். எந்த ஒரு விளைச்சலும் அங்கே இருக்காது, நோ வாட்டர். அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அதிக மக்களால் வாழ முடியாது. ஈவன் இன் அ டெசர்ட் சம்டைம்ஸ் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அதோட சர்ஃபேஸில் வரும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தான் கொஞ்சம் சம் வெஜிடேஷன்ஸ் நடைபெறும். ஸோ இந்த மாதிரி வாட்டர் கம்ஸ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த லேண்ட் இஸ் நோன் அஸ் ஓசிஸ். ஸோ ஓசிஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது பாலைவனமாக இருந்தாலும் அந்த இடத்துல திடீர்னு ஒரு சில பகுதிகளில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து இருக்கும். ஸோ அந்த இடத்த சுற்றி என்ன பண்ணுவாங்கன்னா மக்கள் வாழ்ந்துக்கிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த க்ராப்ஸோ இல்லை அவங்களுக்கு தேவையான ஒரு வெஜிடேஷன்ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா க்ரோ பண்ணி வாழ்வாங்க. ஸோ இந்த மாதிரி பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணிக்கு பேர் தான் ஓசிஸ்.
So in our India there is a desert called Thar desert. Thar desert இருக்கு. Where it's located பார்த்தீங்கன்னா it's located in Rajasthan. So it spreads over 4 states in India. So இந்த Thar desert பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 4 ஸ்டேட்ஸில் இருக்கு. The states are, first one is Gujarat. The first one is Gujarat, the next one is Rajasthan, Haryana and Punjab. So these are the 4 states வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தார் பாலைவனத்தை வந்துட்டு பிரிச்சுக்குது. And also in பாகிஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா 2 states, that Sindh and Punjab பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் these 2 states are covered an area about 4,46,000 square kilometer. The one more thing is the Sahara in Africa is the largest desert in the world. So உலகத்திலே ரொம்ப பெரிய பாலைவனம் எதுன்னு கேட்டிங்கன்னா தி சஹாரா டெசர்ட். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்காவில் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்காவோட மேப். ஸோ இந்த ஆப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா சஹாரா டெசர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பெரிய ஒரு இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கு. அதனால தான் வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் டெசர்ட் அப்படி எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சஹாரா டெசர்ட்டை நம்ம சொல்லுவோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது camel. This camel is called the ship of the desert. So it's the only animal can survey in the desert without water for many days. So and also the people are using this camel for transport in the desert. So அதனால ship of the desert அப்படின்ட்டு நம்ம இந்த camel சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த camel பார்த்தீங்க அப்படின்னா அதோட காலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண்ணில் நடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் வந்து அதுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலேயே பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கேமில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டெசர்ட்டில் டிரான்ஸ்போர்ட்டுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒன் மோர் ஸ்பெஷல் திங் அபவுட் கேமல் இஸ் அந்த கேமலோட கண் இருக்கு இல்லையா, அந்த கண்ணில் இருக்கக்கூடிய ஐலிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே ரொம்ப லென்த்தியாக இருக்கும். விச் மீன்ஸ் அங்கே வந்து காற்று ரொம்ப அதிகமாக அடித்தா கூட இந்த கேமல் நடந்து போகும்போது அது அந்த கண்ணுக்கு வந்து ஒரு கவர் பண்ணி அதுக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரியும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ பீப்புளுக்கு சில சமயம் தண்ணியே கிடைக்கலனா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கேமலோட வயிற்றில் ஒரு இடத்துல ஓட்டை போட்டு அந்த கேமல் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய தண்ணி என்ன பண்ணுவாங்க ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த டெசர்ட் அப்படின்னு சொன்னாலே the hero of the desert is nothing but that's only a camel. Okay students, I hope you all understood what is meant by plain and what is meant by desert. We will see in the next class. Thank you students.